அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாட்டுப்புற விளையாட்டுகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல அடுத்தபடியா பாத்தீங்கன்னு சொன்னா இளவட்டக்கல். என்னது இது இளவட்டக்கல்? ஒரு பெரிய ஒரு 10 கிலோ 20 கிலோ ஒரு 50 கிலோ கூட அந்த கல் இருக்கும், உருண்டையா இருக்கும். அந்த கல்லை பாத்தீங்கன்னா ஊருக்கு மத்தியில எல்லாரும் பொதுவா இருக்கிற ஒரு இடத்துல சுத்தி எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு ஆண்மகன் அந்த கல்லை தூக்கிட்டான்னு சொன்னா ரொம்ப நேரம் தூக்கி தன்னுடைய முதுகுல வச்சு கீழே போட்டுருவான். தூக்குறதே அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும், உருண்டையா இருக்கும். சரியா? அவனுடைய வீரத்தை எடுத்து காட்டக்கூடிய இந்த கல்லை தூக்கிட்டேன்னு சொன்னா ஒரு நீ வீரம் மிக்கவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த இளவட்ட கல் அப்படிங்கிறது இளைஞர்கள் தன்னுடைய வீரத்தை எல்லாருக்கும் மத்தியில காட்டக்கூடியது. அப்படி பார்த்தா யாரா இருந்தாலும் என்னது, இவன் வீரம் மிக்கவன் அப்படிங்கறத அந்த இடத்துல காட்டுறது. அங்க இருக்கிற பெண்கள் அவனை பார்த்து மயங்குறதோ அல்லது அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்கூட்டி வருவாங்க. சரியா? இந்த இளவட்ட கல் அப்படிங்கிறது பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அது இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் அன்னைக்கு அந்த காலகட்டத்துல கிராமத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி யார் ஒருத்தன் அந்த கல்லை தூக்கிட்டானோ, யார் ஒரு அதாவது இன்னும் கூட ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனும் காதலிக்கிறாங்க, நீ வீரம் மிக்கவனா எனக்கு தெரியிருக்கு, இந்த கல்லை தூக்கி காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டு அந்த சவாலுக்கு ஜெயிக்கிறதுக்காக கூட என்னது இந்த இளவட்ட கல்லை தூக்கி காமிக்குது. இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம். நிறைய கிராமப்புற சினிமாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இளவட்ட கல் தூக்குதல் அப்படிங்கிறது இருக்கும். இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆடவர்களுக்கு மட்டுமே, ஏன்னா அவங்களால மட்டும்தான் அவ்வளவு கனமான வெயிட்டா இருக்கிற கல்லை தூக்க முடியும். இந்த இளவட்ட கல் அப்படிங்கிறது ஒரு ஆடவன் தன்னுடைய வீரத்தை ஒரு பொண்ணுக்கு முன்னாடியோ அல்லது அவங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்களுக்கு முன்னாடியோ ஒரு பொண்ணு கொடுக்குறவங்களுக்கு முன்னாடியோ தன்னுடைய வீரம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லி ஒரு ஆடவன் அப்படிங்கிற வீரத்தை காட்டக்கூடியது. இது ஊருக்கும் மத்தியில எல்லாரும் இருக்கிறப்ப தூக்கக்கூடிய ஒரு வீரம் மிக்க விளையாட்டு. இன்னைக்கு இது கூட ஃபேமஸா வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அழிந்து போன விளையாட்டுக்கள்ல இதுவும் கொஞ்சம் என்னது தலை தூக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீர் தெளித்தல். இது என்னது? இது கிராமத்துல பார்த்தீங்கன்னா 5 நாள் விழா கொண்டாடுவாங்க. கடைசி நாள் மஞ்சள் நீர் தெளித்தல் இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல முறைக்காரர்கள், எனக்கு இவர் அத்தை பையன் ஆகுது, இவங்க எனக்கு மாமா பொண்ணுல ஆகுது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் கூட இது சொல்லலாம். இந்த மஞ்சள் நீர் தெளித்தல் அப்படிங்கிறது முறையாக இருப்பவர்கள், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறவங்க அல்லது மாப்பிள்ளை தரத்துல மாமா பையன் அத்தை பையன் அப்படிங்கிற தரத்துல இருக்கிறவங்க பார்த்து பார்த்து அவங்களுக்கு மஞ்சள் நீர் தண்ணியில கரைச்சி வச்சிருப்பாங்க. அவங்கள பார்த்து ஊத்துறப்போ இவன் மேல இவன் ஆசைப்படுறான், அல்லது இந்த பொண்ணு மேல இவன் ஆசைப்படுறான், அல்லது இந்த ஆண்மகன் இந்த பெண் மேல ஆசைப்படுறான் அப்படிங்கிறது ரொம்ப நாள் மறைச்சு வச்சிருந்த அந்த விஷயத்த கூட இந்த இடத்துல மஞ்சள் நீர் தெளித்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது என்ன ஆயிரும்னு சொன்னா அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த விஷயத்தை வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. இது ஒரு விதத்துல காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டாக கூட இந்த மஞ்சள் நீர் தெளித்தல். இதுல சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா விழா காலகட்டத்தில் இந்த கடைசி நாளுங்கிறது இந்த மஞ்சள் நீர் தான். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வர்ண கலவைகள், அதாவது வண்ண வண்ண நிறங்களை கூட அதுல கலக்கிட்டெல்லாம் இன்னைக்கு தெளிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மஞ்சள் நீர் தெளித்தல் அப்படிங்கிறது ஒரு ஆண் பெண்ணினுடைய உறவு முறைக்கும் ஒரு ஆண் பெண்ணினுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்திலும் இந்த மஞ்சள் நீர் தெளித்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விளையாட்டா இருக்கு. ஓட்டம் என்னது? இது பந்தயம் வைக்கிறோம். ஓடுதல், ஓட்டம் அப்படின்னு சொன்னாவே என்னது? ஓடுதல். நம்ம ஸ்கூல்ல இருந்து நமக்கு வச்சிருப்பாங்க ரன்னிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இங்கிலீஷ்ல சொன்னா ரன்னிங்னு சொல்றோம். இந்த ரன்னிங் அப்படிங்கிறது இந்த 50 மீட்டர், சின்ன குழந்தைக்கு வச்சா 100 மீட்டர், 500 மீட்டர், கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா இன்னும் இந்த ஓட்டத்திலே சில தடைகள் எல்லாம் தாண்டி வர்ற ஓட்டம் கூட இருக்குது. சரியா? தாண்டி ரன் இது நம்ம எப்பவுமே இருக்கிற ஒரு விளையாட்டுக்கள், இன்னைக்கும் அது இருக்குது. சரியா? தடகள வீரர்கள்னு சொல்றோம், ஓட்டப்பந்தய வீரர்கள்னு சொல்றோம். இது பாத்தீங்கன்னு சொன்னா வயதானவர்கள் முடியாது, சிறுவர்கள் முதல் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஒரு 50-40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வரைக்கும் இந்த ஓட்டப்பந்தயத்தை விளையாடுவாங்க. இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா பள்ளியில் இருந்து ஆரம்பிச்சு கல்லூரி வரைக்கும் இந்த ஓட்டம் இருக்கிறது. இதுல யாரு முந்தி ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் கடைசியா வந்துட்டு இருப்பான், திடீர்னு அவனுக்குள்ள எங்க ஒரு வேகம் வருதுன்னே சொல்ல முடியாது, முன்னாடி அவன் தான் ஃபர்ஸ்ட்ல வின் பண்ணுவான். இது என்னன்னா பாக்குறவங்களுடைய பார்வைக்கு யார் வந்துருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உணர்ச்சியை ஒரு உத்வேகத்தை தூண்டக்கூடிய ஒரு விளையாட்டுகளில் இந்த ஓட்டம் என்பது
ஒரு சிறந்த விளையாட்டு. இது இன்னைக்கும் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற ஒரு விளையாட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஓட்டம் அப்படிங்கிறதுல நம்மளுடைய உடல் முழுவதும் பலம் பெறுது. நம்ம சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாதவங்க சிலருக்கெல்லாம் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, நீங்க டெய்லியும் வாக் பண்ணுங்க, ரன்னிங் ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஓடுங்க மெதுவா, அவங்களால முடிஞ்ச வரைக்கும். இது என்னன்னா உடலை பலப்படுத்துவதும் இரத்த வேகத்தை ஒரு சீராக்கக்கூடிய உன்னதமான ஓட்டம். இது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, ஓரளவுக்கு குறிப்பிட்ட பெரியவர்கள் வரை ஆடக்கூடியது. இது என்னன்னா மனசுக்குள்ள முதலிடம் 2வது இடம் அப்படிங்கிற உந்து வேகத்தை தள்ளக்கூடிய விளையாட்டுகளில் இது முக்கியமான விளையாட்டு. இது எப்பவுமே மக்கள் மத்தியில இது சிறந்து விளங்கக்கூடிய ஒரு விளையாட்டுக்கள்ல முக்கியமான விளையாட்டு ஓட்டம். இது நானா நீயா அப்படிங்கிற பந்தயத்துல ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு திறன்மிக்க ஒரு விளையாட்டுக்கள்ல இதுவும் ஒன்று. நன்றி, வணக்கம்.